ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம சண்டேவோட ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து வீட்டிலேயே இருந்தோம். சரி, ஈவினிங் வந்து பக்கத்தில் துணி கடைக்கு போய் லைனிங்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். தக்ஷன்யாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு அம்மா ஊரில் வந்து மழை இல்லாதனால மாடுகளுக்கெல்லாம் தண்ணி இல்லை, சரி கொண்டு போய் ஊற்றிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனேவே ஃபோன் வந்துச்சு. இடையில ரொம்ப மழை பிடிச்சிக்கிச்சு. அம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணா, ரொம்ப குளிர் அடிக்குதுன்ட்டு. சரின்ட்டு பெரிய பாப்பா வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பி போயிட்டுருந்தேன். நேற்றைக்கு விட இன்றைக்கி வந்து தாராபுரம் ஆற்றுல வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. இங்கே திருமூர்த்தி மலையில் அதிகமாக பெய்யறனால தண்ணி வந்து வரத்து அதிகமாக இருக்குது. மழை வந்து நிறைய பேஞ்சிட்டு இருந்தனால என்னாலையும் வண்டி ஓட்டவே முடியல. போனால் அவங்க வந்து ஒரு கார் ஷெட்டுக்குள்ளே வந்து 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப குளிர் பிடிச்சி, அம்மா பல்லெல்லாம் நடுங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தா. அப்புறம் பாப்பாவை ஜர்க்கின் போட்டு நான் ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவர் வந்துட்டு தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தார். வீட்டுக்கு வந்த உடனே ஜர்க்கின்லாம் கழட்டிட்டு, கண்டிப்பாக இன்றைக்கி ஆவி பிடிக்கணும், இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து அது பெரிய பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி எவ்வளோ அடமழை பெஞ்சாலும் எங்களுக்கு மருதாணி வைக்கணுன்னா நாங்கள் அன்றைக்கே வச்சாகணும். மருதாணி வேணும்னு சொன்னாங்க, அதனால் அரைச்சி வச்சு விட்டுட்ருந்தேன். பாப்பாவுக்கு வந்து 1 வயசுலேருந்தே நான் மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும். காலையில் வரைக்கும் வேணாலும் அழியாமல் அப்படியே வச்சுக்குவா. அதனால் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மருதாணி வைக்கிறது. மழை பெஞ்சாலும் வைப்போம், வெயில் அடித்தாலும் வைப்போம். எப்போ எங்களுக்கு தோணுதோ அப்போ எல்லாமே நாங்கள் வைப்போம். நைட்டு டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போய் தண்ணி ஊற்றிட்டு ரிட்டன் வந்தார். அடமழை பெஞ்சிட்ருக்கும்போது கொண்டு போய் தண்ணி ஊற்றுற ஒரே ஆள் எங்கள் ஆளாக தான் இருப்பார். ரொம்ப மழையிலே போயிட்டு வந்தனால ரொம்ப குளிர் பிடிச்சி வந்தார். அதுக்கப்புறம் அவரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டார். நாங்களும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்ச உடனே அம்மா என்னோடய மருதாணி பாருங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் காமிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா அழிக்காமல் நல்லா சூப்பராக செவந்திருந்துச்சு. இந்த விளாக் இதோட முடிஞ்சுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.